வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 18ஆம் தேதி. ஆடி 18 உத்திரட்டாதி நட்சத்திரம், திதி தேய்பிறை பஞ்சமி, யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்கு நாளைக்கு ராத்திரி 8:30 மணி வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டமம். இன்னைக்கு உத்திரட்டாதி, நாளைக்கு ரேவதி, நாளை இரவு வரையில் 8:29 வரை ரேவதி, நாளைக்கு ராத்திரி 8:30 மணி வரைக்கும் ரேவதி, 8:30 மணி வரைக்கும் சிம்மத்திற்கு சந்திராஷ்டமம். இன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி போன்ற பெரிய நதிகளிலெல்லாம் தண்ணீர் நிறைய வரும். அப்போ தான் ஆடியில் தான் பெருக்கெடுத்து ஓடி வரும். தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வரும். அதை பார்த்த உடனே இந்த வருடம் விவசாயத்திற்கு நமக்கு தேவையான தண்ணீர் வந்துவிட்டது என்று மக்கள் மகிழ்ச்சியுடன் அதை கொண்டாடுவார்கள். ஆற்றங்கரையிலே போய் ஆற்றிலே குளித்து விட்டு ஆற்றங்கரையில் பிக்னிக் மாதிரி எல்லாம் கையில் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு கொண்டாடிட்டு வருவாங்க. ஆடிப்பெருக்கு என்பது மிக சிறப்பாக ஒரு காலத்திலே நதிக்கரையோர மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு விழா. ஒரு காலத்திலே நம்மெல்லாம் முழுக்க முழுக்க விவசாயம்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். விவசாயத்தையே நம்பி இருந்தோம். அந்த விவசாயத்திற்கு மிக முக்கியமானது என்னென்னா ஆற்று நீர். அந்த ஆற்று நீர் பெருக்கெடுத்து வருகின்ற நாள் ஆடிப்பெருக்கு. ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கு தண்ணி வந்துடுச்சுன்னா அப்போது இந்த வருஷம் நல்லா இருக்கும் விவசாயம் அப்படின்னு அர்த்தம். எனவே அதை கொண்டாடுவார்கள் மக்கள். ஆத்தங்கரையில் போய் குளிச்சுட்டு குடும்பத்தோடு போய் சாப்பாடெல்லாம் செஞ்சு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போவாங்க. சக்கரை பொங்கல், புளியோதரை, இந்த மாதிரி எல்லாம் ரெடி மிக்ஸ்டு ஐட்டமாக எடுத்துகிட்டு போய் ஆத்தங்கரையில் உட்காந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி, வாடியம்மா எங்களுக்கு வழித்துணையாக. ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி, வாடியம்மா எங்களுக்கு வழித்துணையாக. எம்மை வாழ வைக்க வேணுமம்மா சுமங்கலியாக. ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி. இப்படி ஒரு பாடல், திரைப்பட பாடல். அது ஆடிப்பெருக்கு கொண்டாடும் காட்சியை காட்டும்போது வந்த ஒரு பாடல். இது ஒரு திரைப்படத்திலே வந்த பாடல். அருமை நண்பர் சங்கர் கணேஷ் அவர்கள் மீட்டமைத்த பாடல். அந்த மாதிரி ஆடிப்பெருக்கு சம்பந்தமாக நிறைய கதைகள், நிறைய சினிமா காட்சிகள், நிஜத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. நிஜத்தில் நடந்த உண்மை சம்பவங்கள் என்று பார்த்தால் அப்பொழுது தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் என்ன பண்ணுவாராம், ஆடி பெருக்கு அன்னைக்கு பழைய காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. வீட்டில் இருக்கிற ஓலைச்சுவடியெல்லாம் கொண்டு போய் காவேரியில் போட்டால் படிப்பு நல்லா வரும்ன்ட்டு. அது எப்படி ஓலைச்சுவடியை தூக்கி ஆற்றுல வீசினா, ஓடுற தண்ணியில் வீசினா படிப்பு வருமா? படித்தா தான் படிப்பு வரும். அது ரொம்ப பெரிய மூட நம்பிக்கை. அப்படியெல்லாம் போடாதீங்க, ஓலைச்சுவடி உங்கள் வீட்டில் இருந்தால் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஊவேசா போய் வீடு வீடாக கேட்பாராம். ஆடி மாதம் வந்துட்டாலே ஆடிப்பெருக்குக்கு தூக்கி போடாதீங்க, எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்பாராம். வீடு வீடாக சென்று ஓலைச்சுவடிகளை சேகரித்து அதிலிருந்து பல விஷயங்களை எடுத்து நமக்கு பிரசுரத்திருக்கிறார், புத்தகமாக பிரசுரம் செய்திருக்கிறார். பிற்காலத்தில் தமிழ் தாத்தா வந்துட்டார், ஏதாவது ஓலைச்சுவடி இருந்தால் கொடுத்து அனுப்பு அப்படிம்பாங்களாம். அவருக்கு தேவை தமிழ், அவருக்கு தேவை பழைய காலத்து ஓலைச்சுவடிகள், வேறு ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டார். சில பேர் எனக்கு காசு கொடுக்குறீங்களா தரேன் அப்படின்னா இந்தா வச்சுக்கோன்னு கொடுப்பாராம். பணம் கொடுத்து வாங்கியிருக்காராம் சில இடங்களில் ஓலைச்சுவடியை. ஆடிப்பெருக்கு வந்துருத்துன்னா உவேசா கையிலே பிடிக்க முடியாது. மாயவரத்தில் இருப்பார், கும்போணத்தில் இருப்பார். அங்கங்கே போய் மக்கள்கிட்ட போய் கேன்வாஸ் பண்ணுவார். ஓலைச்சுவடியை போடாதீங்க, நதியில் போடாதீங்க, எங்கிட்ட கொடுங்க எங்கிட்ட கொடுங்கன்னு கெஞ்சி வரோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு சேகரித்திருக்கிறார் ஓலைச்சுவடிகளை தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். ஆடிப்பெருக்குனாலே உடனே அவர் பண்ணின தமிழ் தொண்டு நமக்கு நினைவுக்கு வரும். ஆடிப்பெருக்கென்று நாம் தமிழ் தாத்தா உவே சாமிநாதையரை நினைத்து கொள்ள வேண்டும். அழிந்து போயிருக்க வேண்டியது நிறைய கவிதைகள், நிறைய காப்பியங்கள், காவியங்கள் எல்லாம் அழிந்து போயிருக்க வேண்டியது எல்லாத்தையும் அவர் தான் எடுத்து பிரசுரம் செய்து நூலாக வெளியிட்டு அதையெல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஆடிப்பெருக்கென்று தமிழை காப்பாற்றிய உவேசாவை நாம் நினைத்து கொள்ள வேண்டும்.
இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் பகல் 12 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், புதன், குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லக்னத்திலிருந்து 7 அல்லது 8 செவ்வாய் இருந்தால் மாங்கல்ய தோஷம் இருக்குமா? திருமணம் செய்ய ஏற்றத்தக்கதா அல்ல என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஏதேனும் தீர்வு உண்டா? இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? அது ஒன்றும் பெரிய தோஷம்லாம் இல்லை சார். 7 செவ்வாய் 8 செவ்வாயெல்லாம் கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரியே 2 பேருக்கும் இருக்கணும், இருந்தால் நல்லது. 2 பேருக்கும் 7 அல்லது 8 செவ்வாய் இருந்தால் திருமணம் செய்யலாம், எந்த பாதிப்பும் ஏற்படாது. செவ்வாயை பற்றி நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றியுள்ள அங்காரகமாசிரயாமி என்னும் சுரட்டி ராக பாடலை கேட்க வேண்டும். சுரட்டி ராகத்தில் அங்காரகமாசிரயாமி என்னும் நவக்கிரக கிருதி இருக்கிறது. நவக்கிரக கிருதி, நவக்கிரகங்கள் மீது பாடப்பட்ட பாடல். கிருத்தினா பாடல். அதிலே சுரட்டி ராகத்திலே அந்த செவ்வாயின் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்கும் பொழுது நல்ல களத்திரத்தை கொடுப்பவன், சுக்களத்திரம் என்று அதிலே ஒரு பதத்தை போடுகிறார். நல்ல களத்திரத்தை கொடுப்பவன் செவ்வாய், எல்லா விதமான மங்களங்களையும் தருபவன் என்று செவ்வாயை பற்றி சொல்கிறார். அங்காரகமாசிரயாமி என்று அந்த பாடல் மிக அழகான பாடல். நீங்கள் நெட்டில் போய் கூட போட்டால் கேட்டால் வரும். அது முத்துசுவாமி தீட்சிதர் அங்காரகம் ஆசிரயாமி ராகம் சுரட்டி சங்பை அப்படின்னு போட்டு யாராவது ஒரு சங்கீத வித்வான் பேரை போடுங்க. இல்லை பொதுவாக போட்டிங்கன்னா யாராவது ஒருத்தர் பாடினது வரும். அதில் அதை போட்டு கேளுங்க. அதை ஃபுல்லாக திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கே அர்த்தம் புரியும். அவ்வளவு சிறப்பித்து சொல்லுகிறார் செவ்வாயின் பெருமைகளை பற்றி. நம்ம என்னடான்னா இன்னும் செவ்வாய் தோஷம்னு அதிலே இருக்கும். அதை விட்டு தாண்டி வரமாட்டேங்கிறோம். எவ்வளவு ஆதாரங்களை நான் கொடுக்கிறேன். பெரிய பெரிய மகான்கள்லாம் 200 வருஷத்துக்கு முன்னால் பாடின பாடலில் செவ்வாயுடைய சுபத்தன்மையை பற்றி எடுத்து சொல்லுகிறார். செவ்வாய் என்னென்ன நன்மை செய்யும் என்பதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அதையெல்லாம் எடுத்து கோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இல்லை சார் செவ்வாய் தோஷம் நாங்கள் பார்ப்போம் சார்னா உங்களெல்லாம் திருத்த முடியாதுன்னு விட்டுற வேண்டியது தான். திருந்தாத உள்ளங்கள் மாதிரி தான் இப்போ கேட்குறாரு. 7 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமான ஒன்றும் இல்லை. 7 செவ்வாய் இருந்தால் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கும், அவ்வளோதான். எங்கள் மகள் பிறந்து 3 மாதங்கள் கழித்து துர்க்கை அம்மனுக்கு தத்தம் பண்ணி கொடுத்தோம். இப்போது அவளுக்கு 26 வயதாகிறது. திருமணம் செய்ய வேண்டும். செய்வதற்கு முன் சாமியிடம் திரும்ப வாங்கி கொள்ள வேண்டுமா? அதை எப்படி செய்வது? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 10 அடி தள்ளி வடமேற்கு திசையில் சிவன் கோவில் கோபுரம் உள்ளது. இதுபோல் இருக்கலாமா? இருக்கலாமே. அது 1 வருடம் கழித்து தான் கிரகப்பிரவேசம் நாங்கள் செய்து 1 வருடம் கழித்து தான் 1 வருடம் முடிந்து தான் திருமணம் வைக்கலாமா? என்ன புரியல. கிரகப்பிரவேசத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவிலுடைய கோபுரம் இருக்குது. இல்லை 3 மாதம் 6 மாதம் கழித்து தான் வைக்க வேண்டுமா? கல்யாணத்தை டேட் வைக்கிறதுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்கிறதுக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியலை. 2வது, நீங்கள் குழந்த பிறந்த உடனே அம்மனுக்கு துர்க்கை அம்மனுக்கு தத்து கொடுத்துட்டீங்க. இப்போ மறுபடியும் அம்மன்கிட்டேருந்து திரும்ப வாங்கி கல்யாணம் பண்ணமான்னு கேட்குறீங்க. அது அவசியம் இல்லை. 2வது, உங்கள் வீட்டுக்கு வடமேற்கிலே சிவன் கோயில் கோபுரம் இருக்கிறது என்பதற்கும் இந்த கேள்விக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆர் கலா மயிலாடுதுறையிலேருந்து கேட்குறாங்க இந்த கேள்வி. ஆறு கலா இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. கலா 6 கலா சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் தப்பா ஒன்றும் இல்லை. உங்கள் மகளுக்கு கல்யாணம் பண்ணுங்க, ஜம்முன்னு இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை என்று குருஹோரையிலே தங்கம் வாங்கலாமா? வாங்கக்கூடாது என்று சிலர் சொல்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெள்ளிக்கிழமை குருஹோரை, வியாழக்கிழமை சுக்கிரஹோரை, இது எல்லாமே நல்லது தான். குருஹோரை, சுக்கிரஹோரை, புதஹோரை எப்போவுமே நல்லது, எந்த கிழமையில் வந்தாலும். அதே மாதிரி வியாழக்கிழமை என்று சுக்கிரஹோரையில் வெள்ளி வாங்கக்கூடாது என்கிறார்கள். அது சரியா? அதெல்லாம் தப்பு சார். எல்லா கிழமைகளிலும் வருகின்ற புதஹோரை, குருஹோரை, சுக்கிரஹோரை நன்மை செய்யும். ராவுகாலம் யமகண்டம் இல்லாத புதஹோரை, குருஹோரை, சுக்கிரஹோரையில் தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம்.
சார், அமாவாசை என்று குழந்தை பிறந்தால் அது நல்லதா? அமாவாசை என்று பிறக்கும் குழந்தையின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும்? நிறைய பேர் அமாவாசையில் பிறப்பு நிகழ்ந்தால் பயப்படுகிறார்கள். இது பயப்படக்கூடியதா சார்? எம்ஜிஆர், நம்ம எம்ஜி ராம்குமார், தென்காசி எம்ஜி ராம்குமார் கேட்குறார், அமாவாசை அன்னைக்கு குழந்தை பிறந்தா அது பயப்படக்கூடியதா, தவறா? அந்த குழந்தை எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு சிலர் அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்க எல்லாம் திருடங்கம்பாங்க. அதெல்லாம் தப்பான கருத்து. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு பெரிய மகான்களுக்கெல்லாம் ஜெயந்தி வருது. அவனெல்லாம் திருடன் லிஸ்ட்லையாக சேர்க்க முடியும்? தவறான கருத்து அது. நம்பிக்கை, பொறுமை, நிதானம், இவை மூன்றும் நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாகன்னு இந்த இடத்துல சகிப்புத்தன்மை அதிகமாக அப்படின்னு அர்த்தம். அதிக சகிப்புத்தன்மையுடன் நிதானமாக நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அவ்வாறு நல்ல குணம் கிடைப்பதற்கு நாம் யாரை வழிபட வேண்டும்? நிதானம், பொறுமை, நம்பிக்கை. நிதானம், பொறுமை, நம்பிக்கை, இந்த மூணும் மனதிலே இருப்பதற்கு யாரை வழிபட வேண்டும்? விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்று ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசி உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். புதிதாக தொழில் துவங்கலாமா அல்லது இருக்கும் தொழிலை மேலும் மேலும் பெரிதாக விரிவுபடுத்தலாமா என்பது பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். திருமண வயதில் உள்ள மேஷராசியினருக்கெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. வெகு விரைவிலேயே உங்களுடைய திருமணத்திற்கான நாள் குறிக்கப்படும். இந்த ஆடி மாதத்திலேயே திருமண பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். பெண் பார்க்க செல்வீர்கள். பெண் பிடித்துவிடும், பெண்ணுக்கும் ஆணை பிடித்துவிடும். எனவே இருவரும் திருமணம் செய்து கொள்வது என்ற தீர்மானத்திற்கு வந்து விடுவீர்கள். பெரியவர்கள் நாள் பார்த்து ஆவணியிலே நிச்சயதார்த்தம் செய்வார்கள். ஐப்பசி மாதத்திலே திருமணம் நடைபெறும். வெகு விரைவிலே ஏற்பாடுகள் எல்லாம் துவங்கப் போகின்றன. திருமணத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது மேஷராசிக்கு. அதற்கான நல்ல தகவல் வந்து சேரும் நாள் இன்றைய நாள். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மேல் படிப்பு படிப்பதிலே மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு தேவையான மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மார்க் வாங்கி மேல் படிப்பு சுலபமாக அட்மிஷன் கிடைக்கும். கல்லூரியிலே சேர்வதற்கு தேவையான போதிய வசதி இப்பொழுது கையிலே இருக்கும். எனவே உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏற்ற நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபார நிமித்தமான சிறிய பயணம் ஒரு சிலர் மேற்கொள்வார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். லாபஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்தில் குரு உச்சம். 2ஆம் இடமான கடகத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி புதனும் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருப்பதால் 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அது வலுப்பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ நிலை உயரும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். கடகராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். கடகராசியிலே உள்ள எழுத்தாளர்கள், பாடகர்கள், கவிஞர்கள், நடிகர்கள், இயல், இசை, நாடகம் போன்ற நுண்கலை பிரிவுகளிலே பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் புதிதாக ஒப்பந்தத்திலே கையெழுத்தாகும். புதிய படம் கைக்கு வரும். ஓடிடி, சின்னத்திரை, பெரிய திரை போன்றவற்றிலே புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கு இன்றைய நாள் ஏற்ற நாள்.
மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிக வளர்ச்சி ஏற்படும், அதிக புகழ் கிடைக்கும். எப்பொழுதோ நீங்கள் செய்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ திடீர்னு அதுக்கு ஒரு மவுஸ் வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப பேசாதீங்க. பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும், செலவை கட்டுப்படுத்த வேண்டும், பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். வெளியிலே செல்லும் பொழுது அதிக பணம் எடுத்து செல்ல வேண்டாம். கார்டு இருந்தால் கூட வீட்டிலே வச்சுட்டு போனீங்க, வெளியில் எதாவது பார்த்தா உடனே ஸ்வைப் பண்ணிவிடுவீங்க. அதனால் சிம்ம ராசி இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, ஜாகிரதையாக இருங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன், உச்சம் பெற்ற குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்திலே ராசியாதிபதி புதன் வலுவாக லாபஸ்தானம் பெற்றிருப்பதும் 4-7 குடைய குரு 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதும் மிகப்பெரிய நன்மைகள். எனவே இது ஒரு நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி நடைபெறும். கையில் பணம் அதிகமாக இருக்கும், வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். அதுதான் இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய வரும், ஆனால் நிறைய செலவாயிடும். எவ்வளவுக்களோ அதிகமாக பணம் வருதோ அவ்வளோக்களோ அதிகமாக செலவுகளும் ஏற்படும். மண்ணை நம்பி தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். பொன் விளையும் பூமியாக உங்களுடைய வயல் இப்பொழுது இருக்கும். உங்கள் வயலும் வாழ்வும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்த ஆண்டிற்கான விளைச்சல் அதிகமாக இருக்கும். உங்களுடைய நிலத்திலே நல்ல நீர்வளம், நிலவளம் இரண்டும் அதிகரித்து மகசூல் அதிகரிக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். திருமணமாகாத துலா ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடந்துவிடும். 7 குடைவன் 9ஆம் இடத்திலே இருப்பதால் இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற துளாராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் விரும்புவது போல், நீங்கள் எதிர்பார்ப்பது போல் ஒரு நல்ல இடம் வரும். அந்த ஜாதகம் பொருந்தும். உங்களுக்கும் அந்த குடும்பத்தை பிடிக்கும், அவர்களுக்கும் உங்களை பிடிக்கும். பேசுவார்கள், பேசி முடித்து விடுவார்கள். கல்யாணம் பேசி முடிக்கிற நேரம் வந்தாச்சு. ஆவணி பிறந்த உடனே ஒப்புத்தாம்பூலம் மாற்றிக்கலாம், இப்போ வெறும் பேசி வச்சுக்கலான்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு அவங்க வருவாங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவீங்க. கல்யாணத்திற்காக இருக்கின்ற பையனையும் பெண்ணையும் அழைத்து கொண்டு ஏதாவது கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மனதால் ஒரு உறுதி செய்து கொள்வது. கைப்பட எழுதாமல் மனசில் மானசீகமாக நான் உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அந்த ஆண் சொல்ல, ஆமாம், நான் உங்களுக்குத்தான் மனைவி, நான் உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், வேறு யாரையும் விரும்பேன், வேறு யாருக்கும் இந்த கழுத்து இடம் கொடுக்காது என்று அந்த பெண் சொல்வாள். இந்த நிகழ்வு இன்று நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 9 குடைவன் 5ஆம் இடத்திலே, 5 குடைவன் 9ஆம் இடத்திலே. இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனா யோகம். சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன். 5-9 குடைய குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. குரு வீடு 5ஆம் வீடு, அதிலே சந்திரன் இருக்கிறது, மீனம். சந்திரன் வீடு 9ஆம் வீடு, அதிலே குரு இருக்கிறது, உச்சம் பெற்று இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்தாலும் அது நன்றாக நடக்கும். உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். முயற்சி செய்தால் வெற்றி. அது வியாபாரமாகட்டும், சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தையாகட்டும், பணம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அல்லது குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது திருமணம் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், வீட்டை இன்னும் சற்று பெரிதாக கட்ட வேண்டும் என சில விருச்சிக ராசியினர் விரும்புவார்கள். இடம் போரல அப்படின்னு, அதற்கும் வழிபிறக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 5 குடைவன் 7ஆம் இடத்திலே இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு செவ்வாய் உங்களை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். 7இல் செவ்வாய் இருப்பதால் வீடு வாங்கும் வேலை வந்துவிட்டது. வீடு வாங்கலாமா வேண்டாமா, அதற்கு புதிதாக கடன் வாங்கலாமா, ஹவுசிங் லோன் போகலாமா வேண்டாமா, பின்னால் நம்மால் பணம் திரும்ப கொடுக்க முடியுமா, இந்த வேலை நிரந்தரமாக இருக்குமா, ரீபேமெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதா, வீடு வாங்கித்தான் ஆக வேண்டுமா என்றெல்லாம் யோசனை செய்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது வீடு வாங்கலாம்
வாங்கலாம், வாங்குவீர்கள், வாங்கப் போகிறீர்கள் என்று 7இல் உள்ள செவ்வாய் சொல்லுகிறது. நான் சொல்ல, இந்த கிரகம் சொல்லுது. கண்டிப்பாக வாங்குவீங்க, நீங்கள் வாங்கலாம். பத்திரமாக அந்த கடனை திரும்ப செலுத்தி விடுவீர்கள். கடனை திரும்ப செலுத்தும் அளவிற்கு நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது, அதிக வருமானம் வரப்போகிறது. எனவே ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட்டில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தைரியமாக வாங்குங்க, வீடு வாங்குங்க. தெற்கு வாசல் நல்லா இருக்கும். யாரோ சொன்னாங்கன்ட்டு போய் மேற்கு வாசலில் போய் வாங்கிட போகிறீங்க. மேற்கு வாசல் உங்களுக்கு ஆகவே ஆகாது, அஸ்தமிச்சு போயிடும். தெற்கு வாசல் வாங்குங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தெற்கு தான் மெயின் என்ட்ரன்ஸ், சவுத் ஃபேஸிங். அக்னி மூலையான தென்கிழக்கிலே கிச்சன் இருக்க வேண்டும், சமையலறை. தென்கிழக்கு கார்னரில் சமையலறை இருக்கணும். தெற்க பார்த்து வாசல் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கணும். வடகிழக்கிலும் தென்மேற்கிலும் நிறைய ஜன்னல் வைக்கணும். இப்போ புதுசாக வர ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னலே இல்லை, ஹாலை நீளமாக கட்டி விட்டாங்க. நிறைய ஜன்னல் இருக்கணும், காத்தோட்டம் இருக்கணும், நேச்சுரல் ப்ரீஸ் வரணும். இப்பொழுது அது போன்ற ஒரு வீட்டை தனுசு ராசி அன்பர்கள் வாங்க போகிறார்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சூரியனை தவிர மற்ற 2 கிரகங்களும் நன்மை செய்கின்றவை, சுப கிரகங்கள். சுப கிரகங்களிலே மிக முக்கியமானவை குரு, புதன். அவை 2ம் 7இல் அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும். இவ்வளவு விஷயம் நடக்க போகுது. எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ஆனால் கடன் வாங்காமல் எப்படியாவது இந்த நாளை ஓட்ட வேண்டும். கடன் மட்டும் வாங்காதீங்க, பாக்கியெல்லாம் நல்லா இருக்கு. வாங்கித்தான் ஆக வேண்டும் என்றால் வீட்டில் கல்யாணம்னா கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். பெரிய இடத்துல போய் சம்பந்தம் பண்ணுறோம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நகை நட்டு போட்டால் தான் மரியாதையாக இருக்கும், அப்போ தான் கௌரவமாக இருக்கும், அப்போ தான் மதிப்பாங்கங்கிறதுக்காக வேண்டி சில பேர் நிறைய கொண்டு போய் தங்கத்தில் போடுவாங்க பணத்தை. தங்கம் விற்கிற விலைக்கு நல்ல வசதியாக இருக்கிறவங்களே தங்கம் வாங்கிறதுக்கு இப்போ திணறாங்க. மிடில் கிளாஸில் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க பாவம், வாய்க்கு சோம கேட்டுடுறாங்க. ரொம்ப வேணாம், ஒரு 250 பவுன் போடுங்க அப்படின்றாங்க. இவன் 250 பவுனா அப்படின்னு அங்கேயே மறைச்சி போய் உக்காண்டுருவார் பொண்ணோட அப்பா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். அதற்காக கடன் வாங்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமான தகவல். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது, அது ஒரு பெரிய யோகம். 5 குடைவன் ராசியிலே, ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே. 1-5 குடைவர்கள் பரிவர்த்தனா யோகம். 1 குடைவன் 5இல், 5 குடைவன் 1இல். 5 குடைவன் யாரு? சந்திரன். அது ராசியிலேயே இருக்கு. ராசி அதிபதி யாரு? குரு. மீன ராசிக்கு அதிபதி குரு. அந்த குரு 5ஆம் இடத்திலே இருக்கிறது. 5 குடைவன் ராசியிலே, ராசி அதிபதி 5இலே. இடமாற்றம், இதற்கு பெயர் பரிவர்த்தனா யோகம். அந்த யோகம் இன்றைய தினம் உங்களை ஒரு பெரிய விவிஐபியாக மாற்றும். நீங்கள் சாதாரண நபர் இல்லை, விவிஐபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். விவிஐபினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். சில பேரை கிண்டல் பண்ணும்போது அவன் ஒரு விவிஐபி அப்படிம்போனாங்க. அது என்னன்னா வெரி வெரி இடியாட்டிக் பர்சன் அர்த்தம். அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். வெரி வெரி இடியாட்டிக் பர்சனுக்கும் விவிஐபி தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கும் விவிஐபி தான். அதில் நீங்கள் எந்த ரகம் என்று உங்களுக்கே தெரியும். எனவே இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம், சர்வம் சந்தோஷமயம் இன்றைய தினம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மாதாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விக்னசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் பஞ்சமகல் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. ஆடி மாதத்தில் பலவிதமான சிறப்புகள் உண்டு. தட்சிணாயன புண்ணிய காலம்னு ஆரம்பித்து ஆடி வெள்ளி முதல் கொண்டு ஆடி பெருக்கு வரை எவ்வளோ சொல்லலாம். இன்றைக்கி ஆடி பெருக்குன்னு காவிரி கரையோரங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்னும் அந்த சம்பிரதாயங்கள் மாறாமல் இருக்குது. பெரும்பாலும் மறந்துட்டா எல்லாம் சித்திரானங்கள் பண்ணி ரொம்ப விசேஷமாக ஆடிப்பெருக்குன்னு கொண்டாடுவா. இந்த ஆடி மாதத்தில் எல்லா கிராமங்களில் நகரங்கள்லேயும் அம்மன் கோயிலில் கூழ் வார்க்கிறதுன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது எல்லா கோயில்கள்லேயும் அம்மன் கோயில்களையும் பார்க்கலாம். முதல் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், 4ஆம் வாரம்னு கூழ் வார்க்கிறதுன்னு ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடக்கிறத பார்க்க முடியும். இது ஒரு சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரேணுகா தேவி கந்தர்வனோட நிழலை ஜலத்தில் பார்த்ததுனால அவளோட கற்புல குறைவு ஏற்பட்டுருத்துன்னு ஜமதக்னி முனிவர் வெட்ட சொல்ல எல்லா குழந்தைகளும் பசங்களும் மாட்டேன்னா பரசுராமர் மட்டும் அம்மாவை துரத்தின்னு போய் கோடரியால் அம்மா கழுத்தை வெட்டிடுறார். அம்மா கழுத்தை வெட்டின பிறகு அப்பா முனிவர் கேட்குறார், உனக்கு என்ன வரம் வேணும், நான் சொன்னதை நீ செய்துட்டியான்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா மறுபடியும் உயிர் பெற்று எழணும். எப்படி பாருங்கள், அப்பா சொல்லியும் காப்பாற்றிட்டார், அம்மாவையும் காப்பாற்றிட்டாருன்னுவான். இந்த நிகழ்வு அதுக்கப்புறம் ஒரு இறந்து போன குரத்தியோட தலையை கொண்டு வச்சா உடம்பும் தலையும் மாறி போனதுனால அப்புறம் அம்மனாக மாறினதாக சொல்லுவாள். இப்போ இந்த கதை நிகழ்ச்சியில் கிராமத்தில் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன், தெருக்கூத்துகள்லேயும் கிராம கதைகள்லேயும் தான் நிறைய விஷயங்கள் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. என்ன சொல்லுவா, இப்போ இந்த அம்மா நெருப்பில் விழுந்துட்டதாகவும், நெருப்பில் விழுந்து உடல் கருகினதாகவும், துணியெல்லாம் கருகி போனதாகவும், அதுக்கப்புறம் அந்த அம்மா உடம்பெல்லாம் எரிஞ்சு வரும்போது கிராமத்து உள்ள அங்கே வண்ணார் வீட்டில் துணி கேட்குறதாகவும், அவள் துணி இல்லைன்னு சொல்லிவிட்டோ வேப்பிலையே ஆடையாக கொடுத்ததா சொல்லுவாள். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அன்னமிட்டால் தோஷமாயிடும், அதனால் கூழ் கொடுக்குறோன்னு சொல்லி அவள் கூழ் கொடுத்ததவன் பசிக்கு சொல்வாள். அதனால் அந்த அம்மனுக்கு வேப்பிலை ஆடை அணியிறதும் இந்த கூழ் வார்க்கிறதும் விசேஷம் வந்ததுன்னு சொல்லுவாள். இந்த ஆடி மாதம் இந்த வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளியில் கூழ் வார்க்கிறது விசேஷமாக வந்ததாக சொல்லுவாள். இது ஒரு பெரிய ஸ்டோரியாக கிராமங்களில் சொன்னாலும் நான் கொஞ்சம் சுருக்கி சொல்கிறேன். கிராமங்களில் சொல்லக்கூடிய கதைகள்லேயும் புராண இதிகாசங்கள்லேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறத பார்க்குறோம். அவள் சொல்கிறதுலேயும் சில இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் பாரம்பரியமாக கிராமங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதில் உங்களுக்கு ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அது நடுக்கல் தொடங்கி உங்களுக்கு அது 7 கன்னிமார் வரைக்கும் சொல்கிறோம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டோம், இந்த 7 கன்னிமாரில் நம்ம கிராமங்களில் போய் பார்த்ததில் அந்த காலத்தில் உருவங்கள் இல்லாமல் தான் வழிபாடு நடந்திருக்கு. பிற்காலத்தில் அந்த 7 கன்னிமாருக்கும் உருவம் வந்திருக்கு. அந்த 7 கன்னிமார்னு சொன்ன உடனே சொன்ன மாதிரி வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி இந்த 7 பேர் கிடையாது, சப்த மாதாக்கள். இவா வேற. சாமுண்டியோ இல்லை கௌமாரினா முருகனோட அம்சமாக வந்ததாக சொல்வா. இந்திராணினா இந்திரனோட அம்சமாக வந்ததாக சொல்வா. அதே மாதிரி வைஷ்ணவினா விஷ்ணு பகவானோட அம்சமாக வந்ததாக சொல்வா. இவா 7 பேரும் யுத்தத்துக்கு அந்த மகிஷாசுர யுத்தங்கள்லாம் நடக்கிறதே யுத்தத்தில் உதவி புரியறதுக்காக வந்தவா. இவா வேற.
சப்த கன்னிகைன்னு கிராமத்தில் சொல்லக்கூடிய கதை வேறு. அதை ஒரு தம்பி இருந்தாலும் அந்த 7 கன்னிமார்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு போனதாகவும் அது அந்த பையன் இறந்து அந்த பையன் கடைசியில் இறந்ததாக ஒரு கதையை ஒன்று சொல்லுவான். இந்த 7 கன்னிமார் கதை வேறு. பொதுவாகவே நான் சொல்லுவேன், மாதான்றது அம்மான்ற வார்த்தையை குறிக்கும், கன்னிமார்ன்றது கல்யாணம் ஆகாதவாளை குறிக்கும். கிராமத்தில் அந்த 7 கன்னிமார்கள் கதையை சொல்கிறா. அந்த பேர் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறான். அது நமக்கு இன்னும் பாரம்பரியமாக சொல்கிற வாழ்த்து தான் ஏற்றுக்க முடியும். நம்ம சொல்கிறது பச்சை கன்னி, பவழக்கன்னி, அழுகண்ணி, எரிக்கண்ணி, தொழுகண்ணின்னு சொல்லிருக்கோம். ஆனால் 7 கன்னிமார்களுக்கு வெவ்வேறு பேர்கள் சொல்கிறோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, இந்த கூழ்வார்க்கிற கதையில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கூழ்வார்க்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு காரணம் பசியோடு வந்த அந்த ரேணுகா தேவிக்கு ரிஷி பத்தினிக்கு அந்த வண்ணார் அவளோட துணி துவைக்கிறவாளோட வீட்டில் அந்த வேப்பிலை ஆடையாக கொடுத்து, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அந்த கேழ்வரகு கூழ் கொடுத்ததுனால அதை கொண்டாடுறதா சொல்வாள். அதனால் அந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு அந்த நினைவு ஞாபகார்த்தமாக கூழ்வார்க்கிறதா சொல்லுவாள். இன்னும் கிராமங்களில் எத்தனையோ கதைகள் இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதைகள், நுணுக்கமான கதைகள் இருக்கலாம். பஞ்சபாண்டவாள் கதையிலேயே கிராமங்களில் சொல்லுவாள், சுவாரஸ்யமான கதை. இதெல்லாம் நீங்கள் மகாபாரதத்தில் நீங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த மூலத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் வியாசர் சொன்ன விஷயங்களில் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் கிராமங்களில் பார்க்கலாம். பஞ்சபாண்டவா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததாகவும் திரௌபதியை ஏன் அம்மனாக கொண்டாடுறா அப்படின்னா, திரௌபதி யாரையுமே அனுமதிக்கலையா. தர்மர் வரச்சே வாசலில் அர்ஜுனனோட செருப்பு இருக்குமா. ஒருவேளை அர்ஜுனன் தான் உள்ளே பேசிகிட்டு இருக்கான்னு திரும்பி போயிடுவாராம். அர்ஜுனன் வரும்போது பீமனோட செருப்பு இருக்குமா. ஸோ பீமன் வரான்னு திரும்பி போயிடுவாளாம். அப்படி திரௌபதி தான் கன்னிமாராகவே கடைசி வரைக்கும் இருந்தாலும் கிராமத்தில் இந்த தெருக்கூத்து கதை கலைஞர்கள் சொல்லி யாரோ ஒரு இருவர் இந்த கதையை பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ திரௌபதி குழந்தை பொருட்களையா அந்த இதெல்லாம் சொல்லலாம், எல்லாம் வாஸ்தவம் தான். கிராமத்து கதை அப்படி கதைகள் இருக்குன்றதுக்காக சொன்னேன், இது நிஜமாக பொய்யான்றதுக்காக வரல. இருந்தாலும் கிராமங்களில் இந்த மாதிரியான கதைகள் தெருக்கூத்து கதைகளில் இருக்குன்றதுக்காக சொல்ல திரௌபதி அதனால் அக்னியில் பிறந்தவா கடைசி வரைக்கும் கன்னியாக இருந்தான்வா. ஆனால் உங்களுக்கு தெரியும், திரௌபதி குழந்தை பிறந்தது, வம்சம் வந்தது, பஞ்சபாண்டவர் கதைகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் சொல்கிறோம், இது திரௌபதியை பற்றி சொல்லும்போது இப்படி ஒரு கதையை உலாவி வந்திருக்கு. கிராமங்களில் தெருக்கூத்துகளில் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்றதுக்காக சொல்ல வந்தோம். அதே மாதிரி தான் ரேணுகா தேவிக்கும் இந்த கதை உண்டு. அதனால் ஆடிப்பெருக்கு, கும்பகோணம், காவேரி கரைகள், திருச்சி அந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு அந்த பக்கத்தில் இருக்கவா ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி கொண்டாடுவா. சித்திராண்ணங்கள்னு சொன்னிங்கன்னா, சித்திராண்ணம்னு சொல்லப்பட்டது கலவை சாதம், அவ்வளோதான். எந்த சாதத்தையும் நம்ம சாம்பார் ரசத்தை தனியாக இல்லாமல், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரன்னுவா, தேங்காய் சாதம்னுவா, எலுமிச்சப்பழ சாதம்னுவா, புளி சாதம்னுவா, இந்த மாதிரி சித்திராண்ணங்களில் வச்சு மகிழ்ச்சியாக காவேரி தாயை கொண்டாடி பூஜித்து வழிபாடு பண்ணி சந்தோஷப்படக்கூடிய தினம். பாருங்கள், நாம் நதியை கடவுளாக நினச்ச வரைக்கும் நன்னா இருந்தோம், மரங்களை கடவுளாக நினச்ச வரைக்கும் நன்னா இருந்தோம், மலையை கடவுளாக நினச்ச வரைக்கும் நன்னா இருந்தோம், மண்ணை கடவுளாக நினச்ச வரைக்கும் சௌக்கியமாக இருந்தோம். மலையினோடனே மலையானம். திருவண்ணாமலை என்னது, திருக்கைலாயம் என்னது, கங்கை என்னது, பிரம்மபுத்திரா என்னது. பிரம்மபுத்திரா பூஜை பண்ணலையா? அதே பிரயாகராஜ் போனால் திருவேணி சங்கம் பூஜைன்றோம். அங்கே என்ன பண்ணுறோம், நதியை தான் பூஜிக்கிறோம். இந்த நதிகளையும் மரத்தையும் மலையும் கடவுளாக நினச்ச வரைக்கும் சௌக்கியமாக இருந்தோம். ஆனால் நம்ம கோயிலுக்குள்ளே மட்டும்தான் கடவுள் இருக்கான்னு நினச்சிட்டு கங்கையை அசுத்தப்படுத்திட்டோம், மரங்களை வெட்டிட்டோம். இப்போ நம்ம திருவண்ணாமலை போனால் கூட மலை மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்னால் கூட ஏறுறோம். ரொம்ப படித்த பெரியவா சொல்வா, அந்த ரட்சாபந்தனம் கட்டிட்டு தீபம் ஏற்றுறவாளை தவிர எதிரால் மலை ஏற வேண்டாம். ஏன்னா திருவண்ணாமலையே சிவஸ்வரூபம், சிவனோட ஸ்வரூபம் அப்படின்வா. அதனால் மலை மேலே காலை வைக்கக்கூடாதுன்னுவா. இதில் மேலே நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஆடி வெள்ளியை பற்றி இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்தில் இன்னும் விரிவாக பல விஷயம் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் சார்? என் பேர் ஆறுமுகராஜ். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னோட மகன் உதயசெல்வன், அவனுக்கு 13 வயசு ஆகுது. இருந்தாலும் இந்த பேச்சு தெளிவாக இருக்க மாட்டேங்குது. படிப்பில் கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கு. அதான், அதனால என்ன பண்ணால் அது சரியாகும்? சரிங்க சார். குழந்தைய ஸ்பீச் தெரப்பிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்களா சார் டாக்டர் கிட்ட?
நார்மலா பேசுவா மேடம், இருந்தாலும் அந்த தெளிவு இல்ல அந்த பேச்சு. அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க டாக்டர், வந்து அவனாவே பேசுவான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி வந்து 14/4/2013, நேரம் வந்து 7:55 AM. ராசி நட்சத்திரம் சார். ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. சரிங்க சார். அவர் பேர் சார்? உதயசெல்வன். கவலைப்படாதீங்க சார், நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி குழந்தையோட பேச்சு சிறப்பாக இருக்க என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். உங்கள் இல்லத்தில் கிருஷ்ண பகவானோட படம் வச்சு தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். தினமும் கருட பத்து சொல்லிட்டு வாங்க. கருட பத்துன்றது தமிழில் புஸ்தகமாக கிடைக்கும், நடராஜ பத்து, கருட பத்து அப்படின்னு. அதை தினமும் ஒரு தடவை சொல்லிட்டு வாங்க. பையன் சொல்லணும்ல நீங்கள் சொல்லுங்கள், பையனால் சொல்ல முடிஞ்சால் அவர் சொல்லலாம், இல்லைன்னா நீங்களே சொல்லுங்கள், படிக்க முடியும். ஏன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் ஆங்கில படிப்பு தான் அதிகமாக படிக்கிறா, தமிழ் படிப்பு குறைஞ்சிட்டே வருது. அது ரொம்ப எளிமையானது தான். பூரணனே 16 திங்கள் சேரும், பொருந்திய அருக்கன் சேரும் அப்படின்னு ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையானது தான், அது படிச்சுட்டே வாங்க. ஆரணனே ரகுராமா கருடன் மேதில் அன்புடன் ஏறி வந்தருள் செய்வாயன்னு முடியும். அது ரொம்ப ஒரு 10 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். கருட 10 அதை படிச்சுட்டே வாங்க தொடர்ந்து. அவரோட பிறந்தநாள் வருஷ ஜென்ம நட்சத்திரம் பிறந்தநாள் வரும்பொழுது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பு வழிபாடுனா பால், தயிர், தேன் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். சரஸ்வதி பூஜையை விடாமல் பண்ணுங்கள். கட்டாயம் அவர் வந்து இப்போ இந்த பேச்சு விஷயத்தில் இருக்க இந்த குளறுபடி தடை கட்டாயம் விலகும். நல்ல முறையில் பேசக்கூடிய ஆற்றலும் படிப்பும் சிறப்பாக வரும். கிருஷ்ண பகவான்னு சொன்னால் அவர் எந்த படம் வேணால் வைக்கலாம். இந்த கருட பத்து படிக்கிறதுனால ராமர் படம் இருக்கணுமா வேண்டாமான்னு சந்தேகம் வேண்டாம், ராமர் படமும் இருக்கலாம். ஆனால் இதை தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே வாங்க, நிறுத்த வேண்டாம். வருஷா வருஷம் அவர் பிறந்த நாள் அன்றைக்கி அந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். நவராத்திரி போது வரக்கூடிய சரஸ்வதி பூஜையை விடாமல் பண்ணுங்கள். கல்வி விஷயத்தில் அவருக்கு நல்ல மேன்மை கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பேச்சு தெளிவு பெறுவதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, உடல் வலி, கைகால் வலி, தோள்பட்ட வலி இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் உடலில் ஒரு இடத்துல வலிக்குது. இந்த வலியை போக்குவதற்கு எளிய முறையில் ஏதாவது தைலமாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டாலும் மேலே தடவுறதுக்கு ஒரு தைலம் வேணும். நல்லா தைலம் தடவிட்டு வெந்நீரில் குளிக்கலாம், அப்படின்லாம் ஒத்தடம் கொடுக்கலாம். எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிட்டு ஒரே இடத்துல இருந்தோம்னா நமக்கு பிற்காலத்தில் நிறைய நோய்கள்லாம் வரும். அதுவும் வலிங்கள்லாம் நிறையா வரும். ஜாயின்ட் பெயின்லாம் நிறையா வருவதற்கு வாய்ப்புண்டு. அதேமாதிரி வைரஸ் காய்ச்சல்லாம் வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மருந்து மாத்திரை சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவு முறைகளை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக நல்ல ரெஸ்ட்டில் இருந்தோம்னா அந்த காய்ச்சல் நேரத்தில் அதிகமாக பாதிப்பு இருக்காது. ஒரு சில பேருக்கு அந்த வைரஸ் காய்ச்சல் நேரத்தில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்புலாம் வந்துடுது. இன்றைக்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். இந்த தைலம் உடல் முழுக்க வரக்கூடிய எல்லா வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உடல் வலியை சரி செய்யக்கூடிய தைலம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சித்தரத்தை, சுக்கு, கடுக்காய், ஓமம், நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு தைலம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுக்கு, சித்தரத்தை, கடுக்காய் இது மூணும் 5 கிராம் அளவு எடுத்து ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த தைலம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் ஓமம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம். சுக்கு, சித்தரத்தை, கடுக்காய் 3ம் சேர்த்து பொடி இது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சிக்கலாம்.
இந்த தைலத்தை நல்லா பதமாக காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. ஈரப்பதம் இல்லாத பாட்டிலாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பாட்டிலை திறந்து யூஸ் பண்ணும்போது கையை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கையை நல்லா பாட்டிலில் உள்ளே விட்டு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்காமல் தேவையான அளவு மட்டும் ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை கொஞ்சமாக கையில் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம கையில் கண்டிப்பாக ஈரப்பதம் இருக்கும். அதை நம்ம கையை அது வந்து பாட்டிலில் விட்டோம்னா அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தைலத்துடைய பதம் வந்து மாறிடும். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நல்லா பக்குவமாக பத்திரமா யூஸ் பண்ணிங்கன்னா இது மாத கணக்கில் கூட கெடாமல் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து பயன்படுத்தும் போது தேய்க்கும் போது ஒவ்வொரு முறையும் சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுத்து நம்ம உடலில் எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாலே நம்ம கையுடைய சூடே வந்து நல்லா பரபரன்னு தேய்க்கும் போது சூடு ஏறும். அந்த சூட்லேயே வலி நல்லா குறையும். இப்போ இதில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இந்த தைலம் தயாராகிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். கடுக்காய் உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் சேர்த்துருக்கோம். கடுக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. இது வந்து பொடியாக கிடைச்சதுன்னா பொடியாகவும் பயன்படுத்தலாம். கடுக்காய் தோலையும் பயன்படுத்தலாம். கடுக்காயில் வந்து எலாஜிக் இருக்குது, காலிக் இருக்குது, பெனின் இருக்குது, செலினியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மாங்கனீஸ் இருக்குது, ஸ்டீரியக் இருக்குது, விஷத்துக்கள், தாது உப்புக்கெல்லாம் நிறையா இருக்குது. தசைகள் எலும்புகளில் வரக்கூடிய வலியை போக்குவதற்கும் கட்டி வீக்கத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கட்டி வீக்கத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. நம் உடலில் மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சைகள், நச்சுகள், ரசாயனங்கள் இவற்றையெல்லாம் வெளியேற்றுவதற்கும் பயன்படக்கூடியது கடுக்காய். அடுத்து சுக்கு சேர்த்துருக்கோம். இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, விட்டமின் பி இருக்குது, நியாசின் இருக்குது, ரிபோஃப்ளோவின் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, மாங்கனீஸ் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, விஷத்துக்கள், தாது உப்புக்கெல்லாம் நிறையவே இருக்குது. சுக்கும் வாதம், பித்தம், கபம் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது. ஒரு சில பேருக்கு உடலில் கபம் அதிகமாகி நல்லா ஊசி குத்துற போல இருக்கும். அந்த வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி யூரிக் அமிலம் நிறையா சேர்ந்தால் மூட்டுகளில் வரக்கூடிய அந்த வீக்கத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. இடுப்பு வலி, முதுகு வலி இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் சுக்கு நிறையா பயன்படக்கூடியது. மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கிறவங்க சுக்கு 10 போடுவாங்க. சுக்கை நல்லா பொடி பண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியில் கரைச்சி மேலே 10 போடுவாங்க. அந்த மாதிரி போட்டாலும் வலி வீக்கம் வந்து குறையும். சித்திரத்தை இதுலேயும் வந்து உயிர் சத்துக்கள்லாம் இருக்குது. தயாமின் இருக்குது, நியாசின் இருக்குது, ரிபோஃப்ளோவின் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, விஷத்துக்கள், தாது உப்புக்கெல்லாம் நிறையவே இருக்குது. சித்திரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் கட்டி வீக்கத்தை குறைப்பதற்கும் உடலில் வரக்கூடிய வாதம், பித்தம், கபம் இவற்றால் வரக்கூடிய வலியை போக்குவதற்கும் சித்திரத்தை நிறையா பயன்படக்கூடியது. கால் வீக்கம் இருக்கிறவங்க, பாதத்தில் வீக்கம் இருக்கிறவங்க, வலி இருக்கிறவங்க எல்லோருமே பயன்படுத்தலாம் இந்த தைலத்தை. அடுத்து ஓமம் சேர்த்துருக்கோம். ஓமம் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள். உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா செரிமான மண்டலத்துக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இதில் வந்து தைமால் இருக்குது, டெஃபின்ஸ் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இதுலேயும் உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது. நரம்பு முனைகளில் ஒரு சில பேர் பாதிப்பு ஏற்பட்டு மறுத்து போயிருக்கும், உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். உடலில் வலி இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்க, தோள்பட்டை வலி இருக்கிறவங்க எல்லோருமே இந்த தைலத்தை வந்து நல்லா தேய்ச்சிட்டு வெந்நீரில் குளிக்கலாம். அப்படின்லாம் சூடு பறக்க தேய்க்கலாம். இந்த தைலத்தை வந்து காலை மாலை 2 வேளையும் பயன்படுத்தணும். 2 வேளையும் பயன்படுத்தினீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தோல் வழியாக ஊடுருவி அந்த வலியை குறைப்பதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. தலையில் நீர் ஏற்கொண்டு கழுத்து வலி இருக்கும். ஒரு சில பேருக்கு பிடரி வலி இருக்கும், கழுத்து வலி, முதுகு வலி இதெல்லாம் வருவதற்கும் வாய்ப்புண்டு. தலையில் வந்து நீரேற்றம் அதிகமாக இருந்தால் ஊசி குத்துவது போல் இருக்கும், தலைவலி இருக்கும், மண்டை குத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தைலத்தை வந்து வாரத்தில் 2 நாள் தலையில் நல்லா தடவி வெந்நீரில் குளித்தாங்கன்னா அந்த தலையில் இருக்கக்கூடிய நீர் வந்து படிப்படியாக குறையும். மண்டை குத்தலும் சரியும், பிடரி வலி, கழுத்து வலி இதெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் உள்ளுக்கு சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் வந்து உடலில் வலி நிறையா இருக்குதோ, உள் உறுப்புகளை கட்டி வீக்கம் இருக்குதோ, காலையில் 1/2 டம்ளர் வெந்நீரில் வெதுவெதுப்பான நீரில் ஒரு 1/4 தேக்கரண்டி இந்த தைலத்தை கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டாங்கன்னா வலியும் போகும், குடல் இயக்கம் சமனாகும். குடலில் இருக்கக்கூடிய நச்சுகள், கழிவுகள், பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியாலாம் நம் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய எல்லா பொருட்களும் வெளியேறும். மலச்சிக்கலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. உடல் வலியை போக்குவதற்கு உள்ளுக்கும் சாப்பிடலாம், மேலுக்கும் பயன்படுத்தலாம். உடலில் வரக்கூடிய எல்லா வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க இந்த தைலத்தை கொஞ்சம் நல்லா தலையில் தடவி வெந்நீரில் குளிக்கலாம். அப்படிலாம் மாலை நேரத்தில் தடவி கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா தலைவலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நேயர்களே, உடல் வலியை சரி செய்யக்கூடிய தைலம் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல சுக்கு 5 கிராம், சித்திரத்தை 5 கிராம், கடுக்காய் 5 கிராம் இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானலில் 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் லேசாக சூடானதும் 1 ஸ்பூன் அளவு ஓமம் போட்டு அது கூட நம்ம பொடி பண்ண பொடியும் சேர்த்து ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களை, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு தைலம் தயார் செய்து உடல் வலி இருக்கிறவங்க பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு, காராமணியை நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டு வரணும். காராமணியை உணவில் ஏதாவது ஒரு குழம்பாவோ இல்லை காயோடு இருக்கும் காராமணி காயை, அந்த காயை கூட வந்து நம்ம பொரியலாக சமைச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னாலும் காராமணியை நல்லா ஊற வச்சு ஒரு சுண்டலாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளாவது காராமணியை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும், மூளையோடைய திறன் வந்து அதிகரிக்கும், குழந்தைங்களுக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும், சிந்திக்கக்கூடிய திறன் வந்து அதிகரிக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.